வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தினா படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வரக்கூடிய பொதுத் தேர்வுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 1லேருந்து 8வது சாப்டர் வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் மீடியத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டிஃபைன் மல்டிமீடியா பல்லூடகம் வரையறு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி கிளாசிஃபை த டெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா பல்லூடக கூறுகளை டெக்ஸ்ட் வகைப்பாடு. டிஃபைன் அனிமினேஷன் அசைவூட்டல் வரையறு. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் இன் மல்டிமீடியா பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை எழுதுக. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஸோ இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன ஒரு முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் பேஸ்ட் போர்டு இன் பேஜ் மேக்கர் ஒட்டுப்பலகை என்றால் என்ன. வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங் உரை பதிப்பித்தல் என்றால் என்ன. வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் பேஜ் மேக்கர் எக்ஸ்பிளைன் த யூசஸ் பேஜ் மேக்கரில் உள்ள பயன்கள் ஒரு முக்கியமான வினா. ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்பிளிட் இன் பிளாக்ஸ் பிரிக்கப்பட்ட உரை தொகுதியினை எவ்வாறு சேர்ப்பாய். அதே மாதிரி வாட் இஸ் யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ் மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன. எக்ஸ்பிளைன் த டூல் பேஜஸ் இன் டூல் பாக்ஸ் பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரி ஒரு முக்கியமான வினா. டிஃபைன் டேட்டா மாடல் அண்ட் லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் யூஸ்டு தரவு மாதிரியினை டேட்டா மாடல் வரையறை அல்லது தரவு மாதிரியினை பட்டியலிடுக ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஃபைன் சிங்கிள் அண்டு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் ஒற்றை சிங்கிள் மற்றும் பல மல்டி மதிப்பு பண்பு கூறுகளை பட்டியலிடுக முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் த ஏசிஐடி ப்ராப்பர்ட்டிஸ் ஏசிஐடி பண்புகள் யாவை. வாட் இஸ் வியூ ஆஃப் எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் பற்றி குறிப்பு வரைக. ஸ்டேட் த ஃபியூ அட்வான்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் உறவுநிலை தரவுதளம் சில நன்மைகளை கூறுக. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். எக்ஸ்பிளைன் ஆன் எவல்யூஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் தரவுதள மேலாண்மை டிபிஎம்எஸ் வளர்ச்சி. லிஸ்ட் எனி 5 ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அவைலபிள் MySQL ஃபார் யூசர்ஸ் MySQL பயனாருக்கு பயன்படுத்தப்படும் சிறப்பு. ரைட் த ஃபியூ கமெண்ட்ஸ் ஆஃப் யூஸ்ட் இன் டு கண்ட்ரோல் என்டர் ஃபார் டேட்டாபேஸ் DDL கட்டமைப்புகளையும் அதாவது DDL கட்டளைகளையும் அதன் செயல்களையும் விவரி. டிஸ்கஸ் ஆன் வேரியஸ் டேட்டாபேஸ் மாடல் அவைலபிள் இன் டிபிஎம்எஸ் தரவுதள மேலாண்மை அமைப்பில் டிபிஎம்எஸ் பல்வேறு தரவு மாதிரி. லிஸ்ட் த பேசிக் கான்செப்ட் மாடல் சூட்டபிள் எக்ஸாம்பிள் டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகை பண்புகள். அதே மாதிரி டிஸ்கஸ் த டீட்டெயில் த வேரியஸ் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகையான பண்பு கூறுகளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா வாட் இஸ் பிஹெச்பி என்றால் என்ன. வாட் இஸ் டைனமிக் வெப் பேஜ் மாறும் வலைப்பக்கம் என்றால் என்ன. வாட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் கிவ் அன் எக்ஸாம்பிள் எக்கோ கூற்று பயன் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த கொஷின்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிஹெச்பியின் உள்ள அம்சங்கள் யாவை. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிஹெச்பி டேக்ஸ் பிஹெச்பி ஒட்டின் வகைகளை பற்றி விளக்குக. ரைட் அபவுட் ரூல்ஸ் ஆஃப் நேமிங் வேரியபிள் ஃபார் பிஹெச்பி மாறிக்கு பெயரிடுவதற்கான விதிமுறைகளை எழுதுக. வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் பிஹெச்பி எக்ஸ்பிளைன். அடுத்து பார்த்தோன்னா பிஹெச்பியில் உள்ள தரவினங்கள் யாவை விளக்குக. அதே மாதிரி வாட் இஸ் ஃபங்க்ஷன் செயற்கூறுகள் என்றால் என்ன. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஹெச்பி உள்ளிணைந்த செயற்கூறுகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் ஆன் அரே பிஹெச்பி அண்ட் வாட் இட் இஸ் எ மெயின் டைப்ஸ் பிஹெச்பியின் அணி என்றால் என்ன அதன் வகைகள் யாவை. அதே மாதிரி ஹவு டு யூ கிரியேட் இன்டெக்ஸ்ட் அரே பிஹெச்பி இது ரொம்ப முக்கியமான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா வாட் டு யூ கால் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிஹெச்பி தொடர்புரிந்த அணிகளை பற்றி
குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆன் அசோசியேட்டிவ் அரேஸ். பிஹெச்பியின் உள்ள செயற்கூறு எவ்வாறு அழைப்பாய்? வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஹெச்பி? பிஹெச்பியின் செயற்கூறுகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எக்ஸ்பிளைன் த இன்டெக்ஸ்ட் அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரேஸ். பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் வெரி. எக்ஸ்பிளைன், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸ்விட்ச் கு ட்ரை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஹெச்பி? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் பிரேக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்? அதே மாதிரி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூப் இன் பிஹெச்பி? பிஹெச்பியின் மடக்குகளின் நோக்கம். ஹவ் இஸ் கண்டிஷன் இன் ஃபார் ஒயிட் லூப் எவலட்டட் ஃபார் பிஹெச்பி ஃபார். மடக்கையின் கட்டளை அமைப்பை எழுதுக. ரைட் த சின்டெக்ஸ் ஆஃப் லூப் இன் பிஹெச்பி. பிஹெச்பியின் உள்ள கண்டிஷன் பகுதி எவ்வாறு மதிப்பிடுவாய்? எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் இன் எக்ஸாம்பிள். ஃபார் மடக்கை எடுத்துக்காட்டுடன் வெரி. எக்ஸ்பிளைன் த ஃபார் ஈச் லூப் வித் இன் எக்ஸாம்பிள். Explain the difference between post method and get method sending for data PHP. PHP இன் சேவைகளை தரவு அனுப்பும் போஸ்ட் முறையினை வேறுபடுத்துக. What are the different files handling taking that can be formed in using PHP? ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாநகராசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பப்ளிக் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநகராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.